ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர். அவருடைய பேர் வந்து இங்க மென்ஷன் பண்ணப்படல. அவர வந்து சிவாஜ் சார்ட்ட பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிவாஜ் சார்ட்ட டைம் வந்து கேட்டிருக்காரு. இப்ப சிவாஜ் சார பொறுத்தவரைல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 7 மணிக்கு ஷூட்டிங் வைக்கிறாங்க அப்படின்னாலே 6:30க்கே அந்த ஸ்பாட்டுக்கு போயிருவாருன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். திடீர்னு இந்த பத்திரிகையாளர் வந்து டைம் கேட்கும்போது கொஞ்சம் யோசிச்சிருக்காரு. ஏன்னா சிவாஜ் சார் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல வந்து நெறைய டேட் ஸ்கெட்யூல்ஸ்ல வந்து இருந்திருப்பார் இல்லையா? இப்போ இன்டர்வியூ குடுக்காமலும் இருக்க முடியாது ஒரு பத்திரிகையாளர். அப்ப யோசிச்சுட்டு, நாளைக்கு அன்னை இல்லத்துக்கு ஒரு 7:20க்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா 7:30க்கு சிவாஜி சார் வெளிய போறாரு. ஒரு 10 நிமிஷம் டைம் குடுக்குறாரு இவருக்காக. சரி ஓகேன்னு சொல்றாரு. காலையில வரலான்னு சொல்லி பிளான் பண்ணும்போது பயங்கரமான மழை. மழை பெஞ்சுட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம சிவாஜி சார்ட்ட பேட்டி எடுத்தே ஆகணுன்றதுக்காக அந்த மழையில நனைஞ்சுக்கிட்டே வராரு. கீழ பார்த்தீங்கன்னா, ரோட்ல சேறு சகதியும் போய்க்கிட்டு இருக்குது. தண்ணி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. அதையே மிதிச்சுட்டு சேறு சகதியோடவே வராரு. சிவாஜி சார்ட்ட பேட்டி எடுக்கணுன்றதுக்காக. இங்க ஒரு பக்கம் சிவாஜி சார் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. டைம் ஒரு பக்கம் போய்க்கிட்டே இருக்குது. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த டைம் வந்து போயிடுச்சு. 7:20 தாண்டி 7:30 ஆயிடுச்சு. ஓகே இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி சார் கிளம்புறாரு. அப்ப கிளம்பி கார்ல ஏறி போயிட்டு இருக்கும்போது, ஒருத்தர் முன்னாடி மழையில நனைஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அவரு யாருன்னு பார்த்தா, இவர் தான் நம்மட்ட நேத்து பேசிட்டு போன அந்த பத்திரிக்கையாளர். சிவாஜி சார் அந்த பத்திரிக்கையாளருடைய பேர சொல்லி கூப்பிடுறாரு. கார நிப்பாட்டிட்டு பேசுறாங்க. "இந்த நேரத்துக்கு வந்தா எப்படி?" அப்படின்னு சொல்லி சிவாஜி சார் கேட்கும்போது, "இங்க பாருங்க எவ்வளவு சேறு சகதின்னு. கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கேன். மழை மட்டும் இல்லன்னா 7:20க்கே உங்கள சந்திச்சிருப்பேன்." அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத கேட்ட சிவாஜி சார் சிரிச்சுட்டு, "பேட்டி எடுக்கிறதுக்கு நேரத்துக்கே வர முடியாத உன்னால, மற்ற செய்தியாளர்களுடைய சந்திப்புல மட்டும் எப்படி நேரத்துக்கு கலந்து கொள்ள முடியும்?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இத கேட்ட அந்த ஒரு பத்திரிகையாளர், "இப்படிதான் சிரமப்பட்டு போயிட்டுருப்பேன்." அப்படின்னு தன்னுடைய காரணத்த சொல்றாரு. இத கேட்டோனே சிவாஜி சார் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. யோசிச்சு முடிச்சதுக்கப்புறமா, "சரி நாளைக்கு என்ன வந்து வீட்ல பாரு." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த பத்திரிகையாளரும் நாளைக்கு போய் பார்க்குறாரு. பார்த்தா ஒரு புல்லட் பைக்கோட சாவிய சிவாஜி சார் இவருக்கு குடுத்துருக்காரு. "ஒரு தகப்பனா நான் இத தரேன் வச்சுக்கோ." அப்படின்னு சொல்லியிருக்காரு.